வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு சூப்பராக ஒரு வீடியோட வந்திருக்கேன். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக தொடர்ந்து வரும். மேபி நான் நடுவில் ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் மார்னிங் ரொட்டீன் வீடியோ கொடுத்துருக்கேன். காலையில் எப்பயும் போல் 4 மணிக்கெலாம் என்னோட வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. காலையில் எழுந்தோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக கிச்சனுக்கு தான் வந்தேன். இந்த கிச்சனில் பெருசாக எதுவும் வேலையே இருக்காது, ஏன்னா நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா. அதனால் வந்தவொடனே சமையல் வேலையில் இறங்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்தீங்கன்னா சுட சுட டீ இல்லை காஃபி ஏதாச்சும் போட்டு குடிச்சிட்டு தான் எல்லா வேலையுமே பார்ப்பேன். நான் சுட சுட டீ போட்டு நல்லா ஏலக்காலாம் தட்டி போட்டு டீ குடிச்சிட்டா உங்களுக்கு நான் ஜன்னலில் கூட காமிச்சிருப்பேன். இருட்டாக இருக்கவங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் யாருமே எழுந்துக்க மாட்டாங்க, ரொம்ப லேட்டாக தான் எழுந்து வருவாங்களே. நம்மளுக்கு தான் இங்கே சீக்கிரம் எழுந்து பழகிடுச்சிங்களா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வந்து பொழுது விடியதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 6 மணி 6:30 மணிக்கு தான் எழுந்துப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் காலையில் எழுந்துப்பாங்க. நான் எழுந்துக்க சொல்ல யாருமே எழுந்துக்க மாட்டாங்க, ஜிலோன்னு இருக்கும். சுட சுட டீ குடிச்சிட்டு ஒரு பக்கம் சாப்பாடு உலைய போட்டாச்சு, இந்த பக்கம் சமையலுக்கு தாங்க காயெல்லாம் வெட்டிட்டு இருந்தேன். இன்றைக்கி எதுவும் பெரிய சமையல்லாம் கிடையாது. நான் லஞ்ச் வீடியோ கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. தக்காளி குழம்பு வச்சுட்டு கோஸ் தாங்க பொரியல் பண்ணேன். ரொம்ப நாளாக இந்த வயலட் கலர் கோஸ் கேட்டுட்டு இருந்தாங்க பசங்க, சரி அது பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிட்டேன். இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கலாம், நேற்று தானே பருப்பு சாதம்ன்றதுனால இன்றைக்கி தக்காளி தொக்கு இல்லை தக்காளி குழம்பு தான் வச்சேன். ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சிடுங்க வேலை. எப்பயுமே நம்மளுக்கு அதுவும் காலேஜுக்கும் பாப்பாவுக்கு லஞ்ச் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதனால் எப்பயுமே நான் 6 6:30 எல்லாமே முடிஞ்சிடும் எனக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் குயிக்காக முடிச்சுட்டா அவள் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் பொறுமையாகவும் கிளம்ப டைம் கரெக்டாக இருக்கும்ன்றது. நான் காலேஜ் பஸ் வந்துடும் இல்லைங்களா, அதனால் சரி கொஞ்சம் குயிக்காகவே செஞ்சிடும் சொல்லிட்டு டக்குன்னு ஈஸியான வேலை தான், நல்லா ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிச்சாச்சு. இன்றைக்கி டிஃபனுக்கு தனியாக எதுவும் குழம்புலாம் நான் வைக்கலங்க, தக்காளி குழம்புடைய விட்டாச்சு. கோஸ் பொரியல் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்தது. இப்போ நான் காமிச்ச வெளிச்சம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5:30 மணி இருக்கும். இப்போ கொஞ்சம் வெளிச்சம் இருக்குதாங்க, இன்னும் நாளாக தான் நம்மளுக்கு வெளிச்சம் குறையும். இந்த கோஸ் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் செய்கிறது. இப்போ தான் கிடைக்குது, இங்கே கிடைக்குது எனக்கு. ஃபஸ்ட்டாக மார்க்கெட்டில் எனக்கு எதுவுமே கிடைக்காது, இங்கே பக்கத்தில் எல்லாமே கிடைக்குது எனக்கு. இந்த கோஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. சுட சுட சூப்பராக செஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல் அப்பளம் தான். ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால எதுவும் ஸ்பெஷல்லாம் கிடையாது, நேற்றோ ஆடி போகிற எதுவும் ஸ்பெஷல் கிடையாது. நாளைக்கு சஷ்டி, நான் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன் கண்டிப்பாக, அதனால் அவங்களும் யாரும் சரியாக சாப்பிட்றதில்ல, நான் சாப்பிட்றதில்லன்ட்டு கையோடவே பார்த்தீங்கன்னா எல்லாம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி டிஃபனுக்கு தோசையும் ரெடி பண்ணி ஹாட் பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டு கையோடவே மிஷினில் துணியும் போட்டாச்சுங்க. அந்த பக்கம் அங்கே வேலை அவங்ககிட்ட இந்த பக்கம் துணியெல்லாம் துவச்சி எடுத்து காய வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி எடுத்து தொடச்சும் எடுத்தாச்சு. அதாவது அவங்க கிளம்புன பிறகு தான் நான் வீடெல்லாம் தொடச்சி எடுத்தேன். அதாவது அவங்க போன ஸ்கூல்லாம் காலேஜ்லாம் கிளம்புன பிறகு, வேலைக்கெல்லாம் கிளம்புன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1 hour கழிச்சு தான் நான் வீடெல்லாம் துடைப்பேன். ஏன்னா கிளம்புன உடனே நம்ம செய்யக்கூடாது இல்லையா. அது நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா துணியை போட்ட நடுவில் பார்த்தீங்கன்னா செடியில் நிறைய பூலாம் பூத்துருந்தது. சங்குப்பூ நிறைய பூத்துருந்தது, ரோஸ் பூத்துருந்தது, செம்பருத்தி கொஞ்சம் பூத்துருந்தது. சரி பறிச்சுட்டாக்கா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால நம்ம சாமிக்கெல்லாம் போட்டுடலான்றதுனால நான் எல்லாத்தையும் கடகடன்னு பறிச்சாச்சு எல்லாமே. நான் பூ பறிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா மணி 6:15. சங்குப்பூ வச்சு 1 மாதம் ஆச்சு, ஆனால் இப்போ நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிச்சு. துணியை கூட நான் மேலெல்லாம் போட வேண்டிய மாடிக்கு போய் காய வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. எனக்கு கீழவே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. வீடு துடைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா மணி ஒரு 10 10:15 போல் இருக்கும். ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்பின உடனே நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு லேட்டாக தான் செய்வேன் எல்லாமே. இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் சூப்பராக முடிஞ்சது. நாளைக்கு பார்க்கலாம்.